பொழுது ஒரு அடையாளம், நட்சத்திரம் உதித்தது. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை பார்த்தா இது வேதத்துல சொல்லப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த நட்சத்திரம் முன்னறிவிக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நட்சத்திரத்தை வேடுகள்ல தொங்குறோம் அப்படின்னா, இயேசு என் வீட்டிலே பிறந்திருக்கிறார், இயேசு என் உள்ளத்துல பிறந்திருக்கிறார். இங்கே யூதருக்கு ராஜாவா இருக்கிற ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் பிறந்திருக்கிறார். எந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்கும்படியா என் உள்ளத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அநேகருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுகிற ஆண்டவர். அல்லேலூயா. பேசுகிற ஆவியானவர். ஆவியானவர் என்ன செய்வாரு? பேசுகிற தெய்வம். எப்படி பேசுவார்? ஒரு மனிதனை போல அந்த உள்ளத்துல. அவர் எதற்காக பேசுகிறார்? நம்மளை சரியான பாதையில கொண்டு போறதுக்காக, வழிநடத்தப்படுகிறதுக்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து பாவங்களை மன்னிக்கிற கிருபாதார பணியாக இயேசு சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. இந்த மாதம் கிறிஸ்துமஸினுடைய மாதமா இருக்குது இல்லையா? ஆண்டவருடைய பிறப்பதான் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து நம்ம பார்க்கிறோம். உலகம் முழுவதும் இயேசுவின் பிறப்பு என்ன செய்யப்படுகிறது? கொண்டாடப்படுகிறது. அல்லேலூயா. இந்த இயேசு ஒருத்தர் இந்த உலகத்தில் என்ன பண்ணார்? வந்து அவர் பிறந்தார். எதற்காக பிறந்தார்? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவனாக பிறந்தார். ஆனா அவர் பிறந்து எத்தனையோ வருடம் ஆயிடுச்சு. இன்னும் அநேக ஜனங்கள் பாவ மன்னிப்பு என்ன செய்யல? பெற்றுக்கொள்ள. பாவ மன்னிப்புல இன்னும் சபையாரே இன்னும் நிறைய மனம் திரும்புவதற்கு நேரம் என்ன செய்யல. ஆனா ஆண்டவர் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக பிறந்தார். பிறந்தது எதுக்குன்னா பாவ மன்னிப்பு மட்டுமில்ல, நித்தியத்துக்கு நேராக நம்மளை கொண்டு சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. ஆவியானவர் பிறந்ததின் நோக்கம் நம்மளை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போகலாம். இது கிறிஸ்துமஸ் மாதங்களா இருக்கிறபடினால அவருடைய பிறப்பின் செய்தியை அறிவிப்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இன்றைக்கும் தொடர்ந்து நம்முடைய பிறப்பை குறித்து நாம் வாசிக்க போறோம். ஆனாலும் ஆவியானவரை குறித்து தான் இந்த 14 நாளும் பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் தேவன் அதே வார்த்தையை ஆவியானவரோடு கூட நம்ம அந்த ஒப்பு கொடுக்கிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை திருப்பி சொல்லலாம். 2வது அதிகாரத்துல முதல் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறார். அவரை ஆண்டவர். அதனால அவர் என்ன செய்யணும்? நாம் பணிந்து கொள்ளணும். நம் சபைக்கு வந்திருக்கிறோம். அவரை என்ன செய்யறதுக்கு? பணிந்து கொள்வதற்கு நாம் வந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, இயேசு பிறப்பதற்கு அந்த நாளில நீங்க ஒரு விஷயம் அங்க நடந்திருக்குது. கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வருகிறார். இயேசு பிறந்த செய்தியை இந்த சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டுடைய பிறப்பு என்ன பண்ணப்பட்டிருக்குது? சாஸ்திரிகளுக்கு தெரிந்திருக்குது. ஆனா ஏரோதுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? ஏரோதுக்கு தெரியல. அப்ப இந்த இயேசு பிறந்துட்டார் அப்படின்ற செய்தி அவங்க கேள்விப்படுறாங்க. 2ஆம் வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இவங்களுக்கு ஒரு செய்தி போயிருச்சு. இந்த சாஸ்திரிகளுக்கு என்னன்னா, இயேசு ஒருத்தர் இந்த உலகத்துல பிறந்துட்டாரு. தீர்க்கதரிசிகளுக்கு முன்னுரைக்கப்பட்ட இயேசு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டாரு. அந்த இருண்ட கண்டம், 2 நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது, 2 வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயுக்கும் மல்கியாவுக்கும் இடைப்பட்ட அந்த காலம். ஏன் திடீர்னு இயேசுவை பற்றி இங்க முன்னறிவிக்கப்படுகிறது? இயேசு ஒருத்தர் பிறப்பார் என்றத அந்த 2 நாட்கள்ல எல்லாரும் மறந்துட்டாங்க. இயேசு ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வரப்போறார் செய்தி பழைய ஏற்பாடு காலத்துல ஆதி ஆகமத்திலிருந்து அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே இயேசு பிறக்கிற செய்தி அங்கே இல்லாமல் போய்விட்டது. தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்காமல் போய்விட்டார்கள் இல்லையா? ஜனங்களை வழிநடத்த முடியாமல் போய்விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை தேடாமல் போய்விட்டார்கள். அது ஒரு 2 காலங்களாய் சில சந்ததி, நான் நினைக்கிறேன் ஒரு 5 தலைமுறையாவது அது போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுடைய கரத்துல ஆண்டவர் நம்மளை வழிநடத்தும் பொழுது சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை அறியாத காரியமா இருந்தாலும் தேவன்
அதை காலங்கள் வரும் பொழுது நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சில நேரம் தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஆனா நம்மளை குறிச்ச திட்டமும் வார்த்தைகளும் நாமளே அறியாமல் போனாலும் ஆவியானவர் வழிநடத்த வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளுக்கு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவில் வச்சிருக்கிறோம்? ஆரம்பத்துல எவ்வளவு பேர் நமக்கு சொன்னதை சிலது ஞாபகத்தில் இருக்கும், சிலது இருக்காது. சில நேரம் எதிர்காலமே நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனாலும் ஆவியானவர் நேர் வழியிலே நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்கி நிற்கிற நேரத்துல எல்லாம், ஒன்றுமே இல்லாத நேரத்துல எல்லாம் பாருங்க, இயேசு பிறப்பார் என்ற செய்தி சொன்னாலும் அநேகர் கேட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இயேசுவை பிறப்பார் என்பதை என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போய்விட்டார்கள். ஆனா இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு செய்தி வந்துருச்சு. யூதருக்கு ராஜாவாக பிறக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் பிறந்துட்டாராம்ல, அவர் இங்க இருக்கிறாரு. பாருங்க அந்த வசனம், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து எங்கே அவர் பிறக்கும் பொழுது ஒரு அடையாளம், நட்சத்திரம் உதித்தது. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை பார்த்தா இது வேதத்துல சொல்லப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த நட்சத்திரம் முன்னறிவிக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நட்சத்திரத்தை வேதத்துல தொங்குறோம் அப்படின்னா, இயேசு என் வீட்டிலே பிறந்திருக்கிறார், இயேசு என் உள்ளத்துல பிறந்திருக்கிறார். இங்கே யூதருக்கு ராஜாவா இருக்கிற ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் பிறந்திருக்கிறார். எந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்கும்படியா என் உள்ளத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அநேகருக்கு விஷயம் புரியல. இன்னைக்கு அநேகர் பாருங்க, அநேகர் இடத்துல பிறக்கல, ஆனாலும் சாஸ்திரிகளுடைய இருதயத்திலே உள்ளத்திலே அவர் எப்பொழுதோ பிறந்து விட்டார். அதனால அவங்க தேடி தேடி பார்த்திருக்கிறாங்க. தேடும் பொழுது பாருங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இல்லையா? அன்னைக்கு அவன் அந்த யூதருக்கு ராஜாவா யார் இருந்தது? ஏரோது இல்லையா? ரோமுடைய அந்த அதிகாரம் அவங்க கீழே இருந்துச்சு, இவங்களும் அதுக்கு கீழே தான் இருந்தாங்க. அவங்க தான் ராஜா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சாஸ்திரிகள் அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க, யூதருக்கு ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டாரு. யூதருக்கு ஒரு ராஜாவா பயந்துட்டாங்க. இன்னொரு ராஜா என்ன செய்ய போறாரு? ஆனா அந்த ராஜா அந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை மன்னிக்கிற ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்தார். பாருங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவன் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிஞ்சுக்கிறதுக்கு வந்தார். நாங்க பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். அந்த நட்சத்திரத்தினுடைய அடையாளம் என்ன? இயேசு பிறந்துட்டார். பெத்லகேம்ல என்ன பண்ணிட்டாரு? அவர் பிறந்திருக்கிறார். ஏன்னா இந்த நட்சத்திரம் எங்களுக்கு வழிகாட்டுது. இன்னைக்கும் பாருங்க, அநேக நட்சத்திர சாஸ்திரங்களை கணக்கிடுறாங்க இல்லைங்களா? அது காலங்களை கணக்கிட்டு சரியான வழியில கொண்டு போறதா இருக்குன்னு நம்ம யோபு புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா 3வது வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். அனைவரும் கலங்கினார். நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவன கேட்ட செய்தியை கேட்டவன ராஜாவில இருந்து நகரம் முழுதும் என்ன செய்யுது? ஆனா யாரு கலங்கல? சாஸ்திரிகள் கலங்கல. சாஸ்திரிகள் சந்தோஷப்பட்டார்கள். சாஸ்திரிகள் தேடி வந்தார்கள். அவரை தேடுறாங்க. எங்க அவரு? அவர் பிறந்துட்டான்னு எங்களுக்கு ஒரு செய்தி வந்துருச்சு. நட்சத்திரத்தை பார்த்தோம். இந்த நட்சத்திரம் இயேசுனுடைய அடையாளமா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரம் இயேசு பிறந்துட்டான்னு எங்களுக்கு வழிகாட்டுது, எங்களுக்கு சொல்லி இருக்குது, எங்களுக்கு ஒரு சிக்னல் வந்திருக்குது. ஆனா இங்க வந்து கேட்கிறாங்க, இயேசு எங்கப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இந்த செய்தி யாருக்கு தெரியல? அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியும். அந்த பெத்லகேம்ல இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஆனா யாருக்கு தெரிஞ்சிருச்சு? எங்கேயோ ஒரு தூரத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்களும் நானும் சில நேரங்கள்ல கர்த்தருடைய விஷயம் நமக்கு தெரியாம போயிடும். ஆனா கர்த்தரோட நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம போக. பெத்லகேம்லயே இருக்கிற ஜனத்துக்கு யாரு தெரியல? இயேசு பிறந்த செய்தி தெரியல. ஆனா எங்கேயோ தூரத்துல தேசத்துல இருக்கிற ஒருத்தருக்கு தெரியுது, அவருடைய ராஜா ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னு தெரியுது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டுடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கிறவங்களாக நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஆண்டுடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கிறவங்களாக அது மாறணும். ஏன் அப்படின்னா இந்த இயேசு இந்த உலகத்திலே அவர் பிறந்துட்டார். எத்தனை பேருக்கு இயேசு பிறந்துட்டார்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னுமே இயேசு என்ன பண்ணிக்கிறார்? பிறந்து மரிச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏரோது ராஜாவை
கேட்ட பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும். இயேசு பிறந்தது கடங்க தேவையில்லை. இயேசு பிறந்தது மனமகிழ்ச்சி இல்லையா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவின் பிறப்பு இருளை மாற்றி வெளிச்சத்தை கொண்டு. அதனால தான் ஸ்டார்ல லைட் போட்டிருக்கோம், சபை முழுவதும் லைட் போடுறோம். ஏன் அப்படின்னா இந்த வெளிச்சம், இந்த லைட் என்ன காமிக்க அப்படின்னா இருள் விலகி பிரகாசம் வருது அப்படின்றதான் என்னுடைய அர்த்தம். அதான் இந்த ஒளி ஏத்துறது. ஒளி ஏத்தணும், அது என்னன்னு நமக்கு தெரியாம. ஒளி என்பது இருள் விலகி என்ன செய்வேன், வெளிச்சம் உண்டாகுது. அல்லேலூயா. நம்முடைய வீடுகளில ஒரு ஸ்டார் தொங்குது, ஒரு நட்சத்திரம் தொங்குது. என்ன அப்படின்னா இங்கு கிறிஸ்து ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம் உள்ளத்துல பிறந்திருக்கு. என் குடும்பத்துல இயேசு இருக்கிறார், என் குடும்பத்துல இயேசு பிறந்திருக்கிறார். ஏன் இந்த இயேசு பிறந்தாரு? என் பாவத்தை மன்னிக்கிறவராக. அல்லேலூயா. என் பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, என்னை பரலோகம் கொண்டு சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. என் வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போவதற்காக இந்த இயேசு எனக்கு பிறந்திருக்கிறார். சாஸ்திரிகளுக்கு தெரியுது இயேசு பிறந்துட்டாருன்னு. ஆனா அந்த இடத்துல ஆளுகை செய்கிறதுல ஏரோது இருந்த அந்த ஜனத்துல இருக்கிற யாருக்குமே இயேசு பிறந்தது தெரியல. இவங்க மூலம் தான் அந்த செய்தி போகுது. வந்து பாக்குறாங்க, என்னப்பா எங்களுக்கு ஒரு செய்தி வந்துருச்சு, இப்படி இருக்கிறாரு, இப்படி பிறக்கிறாரு. அவங்களுக்கே தெரியல. எப்படி அதிசயம் பாத்தீங்களா? ஆனா எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு அந்த செய்தி கேட்கப்பட்டிருக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய கரத்துல நம்மள ஆவியானவர் நமக்கு வழிநடத்தப்படுகிற தெய்வமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏரோது ராஜா, அது என்ன செத்து போன் வருது. ஏரோது ராஜா கேட்ட உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் ஏன் கலங்கினாங்க தெரியுங்களா? இந்த இயேசு பிறந்தது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இயேசு வர்றாரு அப்படின்னா சில பேருக்கு என்ன இருக்காது, விருப்பம் இருக்காது. இயேசு பிறக்கிறாரு அப்படின்னா சில பேருக்கு என்ன இருக்காது, இயேசு வந்துட்டாருன்னா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இயேசு பிறந்தது கலக்கம். யாருக்கு கலக்கம்? பிசாசுக்கு தான் கலக்கம். ஏன்னா அவர் முன்கூட்டி சொல்லிட்டார், இவர் ஒருத்தர் பிறப்பார், இந்த தெய்வம் ஒருத்தர் பிறப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பிசாசுக்கு மட்டும் செய்தி தெரியும், ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் பிசாசே இவர் பிறந்து உன் தலை என்ன செய்வாரு, நசிக்கும். இவங்களுக்கு கலக்கம். யாரு பிறந்துட்டா? இயேசு பிறந்தா என்ன நடக்கும்? பிசாசுடைய ராஜ்யம் அழிக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவங்க கேட்ட உடனே ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்ன பண்றாங்க? அவங்க கலங்குறாங்க. அடுத்த வசனம், அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவன் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் அதென்றால். அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா சாஸ்திரிகள் இருந்து இப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சு, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னா இவங்க அப்பதான் ஆராய்ச்சியே பண்றாங்க. பண்ணி பார்த்தா சொல்லப்பட்ட வார்த்தை அங்கு இருக்குது. அல்லேலூயா. நமக்கு உங்களுக்கு முன்னாடி முன்கூட்டியே சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்துல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சங்கர் ஒருத்தர் இப்படி ரட்சிப்பாரப்பா, ஜோசப் ஒருத்தர் இப்படி வருவாரப்பா, இப்படி எல்லாம் இது நடக்கும் அப்படின்றது விசாரிச்சு பார்த்தா தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி இருதயத்தின் தேவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என் பிள்ளைகளை நான் ரட்சிப்பதற்காக நான் உலகத்தில் வந்துட்டேன் என்று சொல்லி. அல்லேலூயா. உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். உங்களை என்னையும் அவருடைய இருதயத்துல அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டு சொன்னபடி நான் அந்த பிசாசை பார்த்து சொன்னார், அவர் ஒரு நாள் வருவார், உன் தலை நசுக்கப்படும். அல்லேலூயா. அந்த எதிர்பார்த்த அந்த தெய்வம் இப்ப என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். வந்து என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டார். பிறந்த உடனே எதிர்பார்க்காதவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவர் வரவே மாட்டாருன்னு நினைச்சோம். பிசாசு பாத்தீங்கன்னா இவர் பிறக்க கூடாத எத்தனையோ டைரக்ஷனை திருப்பிக்கிட்டே இருந்தான். இவர் பிறந்தாருன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் தேவன், பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஏன் கொண்டு வந்தார்னா பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு நாம எல்லாரும் போய் சேரணுன்றதுக்காக. பாருங்க, இதை கேட்டவங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கம் வந்துருச்சு. கணக்கு வந்தாலும் அவங்களே விசாரிக்கிறாங்க. 4 வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் பாருங்க, யார விசாரிக்கிறாங்க? ஊழியக்காரங்களை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறார். வேத பாரகர். இப்பதான் அவருக்கு புரியுது இப்படியாவும் சொல்லிட்டு.
வேதபாரகர், ஆசாரியர்கள். இந்த செய்தி கேட்ட உடனே தான் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னப்பா இப்படி எல்லாம் நடந்துச்சா? இப்படி எல்லாம் வேதத்துல இருக்குதா? இப்படி எழுதப்பட்டிருக்குதா? நமக்கு விஷயமே புரியலையே. இன்னைக்கு அநேகருக்கு இயேசு வந்து பிறந்து போயிட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இயேசு இந்த பாவத்தை மன்னிக்க அந்த உலகத்துக்கு வந்துட்டாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த இயேசு வெளிநாட்டுக்காரர், அவ்வளவுதான். இந்த இயேசு வெளியில வந்து நம்மள இது பண்றாரு, மதமெல்லாம் யாரும் மாத்தல, வழியை காமிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த வழியை காமிக்க வந்திருக்கிறார். புத்தியை தெளிவுபடுத்த இந்த இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதனாய் வாழக்கூடிய வாழ்வை நமக்கு தரும்படியாக இயேசு இந்த உலகத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய அக்கிரமத்தை மன்னிக்கும்படியாக இயேசு பிறந்திருக்கிறார். அப்ப ஏரோது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியல, அவன் பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? இவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆசாரிகள் வேதபாரகர்களும் முதலாவது ஏரோதுக்கு போய் சொல்லி இருந்திருக்கணும். இந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் என்ன பண்ணிருக்கணும்? இருக்கணும். ஆனா சில நேரம் அவங்களுக்கு தெரியல. அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, வேதத்துல இப்படி இருக்காப்பா, சொல்லி இருக்காப்பா அப்படின்னு கேட்கும் போது அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செய்தி வந்துருச்சு. சாஸ்திரிகளுக்கு என்னது? பெத்லகேமில இப்படி ஒருத்தர் பிறப்பாரு, அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அந்த நட்சத்திரம் அவருடைய பிறப்பை அறிவிக்குது எங்களுக்கு. அல்லேலூயா. வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியல. இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இயேசு பிறந்துட்டார் என்பது முன்குறிக்கப்பட்டது. ஆனா அந்த நட்சத்திரத்தை இப்ப நாங்க பார்த்துட்டோம். அந்த நட்சத்திரம் வந்தபடினால இயேசு பிறந்துட்டார். அல்லேலூயா. அவங்க வந்து சொல்றாங்க, உங்க வீட்டுல நட்சத்திரம் தொங்குதா? உங்க வீட்டுல நட்சத்திரம் இந்த உள்ளத்துல தொங்குனா இயேசு உள்ளத்துல பிறந்திருக்கிறாங்க. பாவத்தோட பிறக்கல, அவர் பாவத்தை மன்னிக்கிறவனாய் பிறந்திருக்கிறார். அக்கிரமத்துல வாழும்படியாய் பிறக்கல, அக்கிரமத்தை மன்னிக்கும்படியா. உங்க வீட்டுல ஸ்டார் தொங்குச்சுன்னா நீங்க பரிசுத்தமானா மாறணும்னு இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பணும்னு இயேசு என்ன செய்யறாரு? ஏன்னா இயேசு எதுக்கு பிறந்தாரு? பாவத்தை மன்னிக்க, ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்ற. நட்சத்திரத்தையும் வீட்டுல தொங்க வச்சுக்கிட்டு நம்ம எந்த இருந்துடக்கூடாது. பாவத்துல சினிமா வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இயேசு பிறந்த வீட்டுல பாவம் என்ன செய்யாது? சகை வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த வீடு சுத்திகரிக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. சகையவே நீ இறங்கி வா, என் மேல உனக்கு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அவன் நினைச்சிட்டான் இயேசுவை எப்படியாவது நான் பார்க்கணுங்க. ஆனா இயேசு பார்த்தாரு, என் மேல எவ்வளவு அன்பு இருக்குதே, அவன் வீட்டுல நான் எப்படியாவது போய் தங்கணும். ஆனா அவன் வீடு எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு உங்க வீடு என் வீடு எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். என் வீடு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்க வீடு எப்படிப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. பாஸ்டர் வரும்போது டிவி ஆஃப் பண்ற எத்தனையோ குடும்பங்களும் இருக்கிறாங்க. பாஸ்டர் வராங்க தெரிஞ்சவொன்னே எல்லாம் நீட் பண்ணி சரியா இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறாங்க. இப்ப பாஸ்டர் வீட்டுக்கு என்ன நடக்குது? இப்ப பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்தா கிளீன் நடக்குது. ஆனா பாஸ்டர் வீட்டுல என்ன நடக்குது? ஆமா, பாஸ்டர் வீட்டுல தெய்வம் இருக்கிறார். அவரு பார்க்கிறவர். நான் எப்படி பிள்ளைய வளர்க்கிறேன், நான் எப்படி குடும்பத்தை நடத்துகிறேன், நான் ஊழியத்துல சரியா இருக்கிறேன்னா என்னை தெய்வம் பார்ப்பார். நானாவது சொல்லிட்டு வருகிறேன், அவர் எப்பொழுதும் அங்கேயே தான் இருக்கிறார். நான் தப்பு செய்யறதுக்கு வழியே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இயேசு அநேக உள்ளத்துல பிறக்க முடியாது. இந்த சாஸ்திரிகளை வழி நடத்துகிற தெய்வம் உங்களை என்னையும் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வழி நடத்துகிறார் அப்படின்னா இந்த இயேசுனுடைய நட்சத்திரத்தை குறித்து சொல்லும்படியாய் வழி நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் ஏரோதுகிட்ட வந்து சொல்றாங்க, இந்த நட்சத்திரத்தை கண்டோம், இயேசு பிறந்துட்டார் அப்படின்னு. நீங்களும் நானும் ஒரு சாஸ்திரியை போல கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறா. நீங்களும் நானும் போய் சொல்லணும், இந்த நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பை சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வீட்டுல நட்சத்திரம் ஸ்டார் தொங்குச்சுன்னா அநேகர் வந்து கேட்கிறாங்கன்னா நீங்க சொல்லணும், இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு தெரியும் ஸ்டார் தொங்குனாலும் முழு அர்த்தமும் தெரியாது. முழு அர்த்தம் உங்க வீட்டுல ஸ்டார் போட்டீங்களா? போட்டிருக்கணும். இயேசுவின் பிறப்பை அதை சொல்லிக் கொண்டிருக்கு. எல்லாம் செய்யணும், அதெல்லாம் வேக வேகமா செய்யணும். இந்த நட்சத்திரத்தை கண்டு அவர் பணிந்து கொள்ள வந்தோம். அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் இயேசுவின் உயிரை மட்டுமல்ல, அவர் இறைவன் என்பதையும் சொல்லுது. இயேசு உயிரை கொடுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்த அவர் இறைவனாக, அவர் பணிந்து கொள்வதற்கு அவர் தெய்வம் நிறைந்த தன்மை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டுது. அல்லேலூயா. யாரும் பிறந்த என்ன உதிக்கல? நட்சத்திரம் உதிக்கல.
ஆனா இயேசு பிறந்தவன நட்சத்திரம். ஏன்னா அண்ட சராசரிகளும் லைட் அடிக்குது, அண்ட சராசரிகளும் வாழ்த்துதல் சொல்லுது. ஏன்னா இந்த இயேசு பிறந்துட்டார். எதுக்கு அப்படின்னா மனிதனை மீட்கும்படியாக பிறந்துட்டார் அப்படின்னு முழு உலகமும் சந்தோஷம். தேவதூதன் வந்து சொல்றாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மெய்ப்பருக்கு சொல்லும் போது சொல்றாரு, இந்த ராஜா பிறந்துட்டார். எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பாருங்க, மெய்ப்பருக்கு தெரியுது, சாஸ்திரிகளுக்கு தெரியுது, அந்த இடத்துல இருக்கிற அந்த பெத்லகேம்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு விஷயம் தெரியுது, இயேசு பிறந்துட்டார் அப்படி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சரியா புரிஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு சரியா அந்த வேதத்தை கையில வச்சிருக்கிறோம்? இந்த மகத்துவத்தை எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறோம்? அநேகர் அறியலை. பாருங்க அடுத்த வசனம், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அப்பதான் வாசிக்கிறாங்க. ஏரோதுகிட்ட செய்தி எப்ப போகுது? அவர் பிறந்த பிறகு. இது எப்பயோ போயிருக்கணும். இந்த செய்தி ஏரோதுக்கு என்ன இருக்கணும்? சில வழிகளை தேவன் மறைச்சுதான் வச்சிருக்காங்க. சில ரகசியத்தை நமக்கு தெரியாம தான் வச்சிருப்பாங்க. எப்படி நடக்கிறீங்க, என்ன பண்றீங்கன்றத மறைச்சுதான் வச்சிருக்காங்க. அவனை சீக்கிரம் வெளிப்படுத்த சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் இருக்கணும். உங்களை வழிநடத்த கூடாதுன்னு இல்லை, நீங்களும் நானும் போற பாதை என்னது இருக்கு. நீங்களும் நானும் எந்த வழியில போறோம் முன்கூட்டியே காமிச்சா நம்ம வந்து வேஷம் போடலாம்னு நமக்கு அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆனா உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதா இருக்குது? உங்களுடைய விசாரிப்பு எப்படிப்பட்டதா இருக்குது? தேவனை தேடி விசாரிக்கிறீங்களா? சபையை தேடி விசாரிக்கிறீங்களா? தேவனை தேடுறீங்களா? ஊழியக்காரனோட நிக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு முன்னாடி அங்க எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும். இல்லாட்டி என்ன செய்யாது? இங்க வாசிக்கிறாங்க, அவர் இந்த சாஸ்திரிகள் வந்த பிறகுதான் வேத பாரங்கள் எல்லாரும் எடுத்து என்னத்தை வாசிக்கிறாங்க? இயேசுவின் பிறப்பின் முன்குறிக்கப்பட்ட தீர்க்கதரிசன ஆகமங்களை எடுத்து வாசிக்கிறாங்க. என்னப்பா ஏறது கூப்பிடுங்களா? கூப்பிடு. இவங்களுக்கு விஷயம் தெரியும். யாருக்கு தெரியும்? இந்த ஆசாரிகளுக்கு விஷயம் தெரியும், யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏறது வேணா நான் ராஜாவா இருக்கலாம், ஆனா அந்த ராஜாவை குறித்த செய்தி எனக்கு தெரியல. ஆனா அந்த யூத மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் கூப்பிடு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதபாரர்கள் ஆசாரிகளை கூப்பிட்டு சொன்ன உடனே இப்ப ஆகமங்களை வாசிக்கிறாங்க. மறுபடியும் அதே வசனம்னா 6ஆம் வசனம், பாருங்க, இயேசு பிறந்தது எதுக்காக? பாவத்தை நீங்க என்ன எழுதப்பட்டிருக்குது? இஸ்ரவேலை ஆளும் ராஜாதி ராஜா உன்கிட்ட பிறப்பார். ராஜா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த ராஜா வருவான்னு ஒத்துக்குருவாரா? என்ன, நான் ராஜாவா இருந்தீங்க ஆண்டுகிட்டு இருக்கிற, யார் எழுதப்பட்டிருக்குது? ராஜா வருவார். அது மட்டும் இல்ல, என்ன டீடைல் பாருங்க. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிய ஆள் கிடையாது, நீ குறைஞ்சு போனவன் கிடையாது, நீ உதவி தள்ளப்பட்டது கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த என் ஜனத்தை ஆளுகிற ராஜாதி ராஜா பிறந்துட்டார். இந்த செய்தி கேட்டுதான் கலக்கம் வந்துருச்சு. இந்த செய்தி, ஏன்னா இதுவரைக்கும் ஆள்றது நானு, இனிமே ஆள போறது தேவனா. இன்னைக்கும் பிசாசுகள் நடுங்கிறது காரணம், இந்த குடும்பத்தை இதுவரைக்கும் நான் தான் ஆண்டு கொண்டிருக்கிறேன், இப்ப யார் ஆள போறா? அதனால பிசாசுக்கு இன்னும் கலக்கம் வந்திருக்குது. தேசத்துல ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மேல கலக்கம்? ஏன்னா இந்த ராஜாதி ராஜா வந்துட்டாருன்னா அந்த பிசாசின் ராஜ்யம் என்ன செய்யப்படுது? அடிக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற இருள்கள் என்ன செய்யுது? ஒரு குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறுது, போராட்டம் மாறுது, மரணத்தின் ஆவி மாறுது. ஏன் அப்படின்னா இவர் சிறியவர் அல்ல, இவரின் ஜனத்தை ஆளுகிற ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் இந்த வீட்டில் அவர் பிறக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சமுதாயத்தில், ஏன்னா இவர் பாவத்தை மன்னிக்கிற தேவாதி தேவராக இந்த உலகத்தில் இவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க கேட்கிறாங்க, என்னப்பா சாஸ்திரிகள் வந்து எதையோ சொல்லி விட்டுட்டாங்களே, ஆனா உள்ள போய் விசாரிக்க விசாரிக்க விஷயம் வெளியே வருது. இவர் பெத்லகேம்ல பிறக்கிறவர், இவர் ராஜாதி ராஜா, இவர்கள் யூதர்களை ஆள போகிறவர் அப்படின்னு அடுத்தடுத்த செய்தி தான் யாருக்கு போகுது? ஏரோதுக்கு போகுது. நீங்கள் நானும் கர்த்தருடைய பிறப்பை அறிவிக்கும் பொழுதுதான் இந்த ரட்சிப்பு கடந்து போகும். இருளின் அதிகாரத்துக்கு பயம் உண்டாகும். இருளின் அதிகாரங்கள் அப்படியே ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஆனா கர்த்தர் கொண்டு போய் ஒவ்வொரு இருளின் அதிகாரத்தை என்ன செய்யறாரு?
உடைக்க உங்க குடும்பத்துல இருக்கிற இருளை உடைச்சிட்டாரா? இன்னைக்கு ஒரு கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை கட்டுகள் மறுபடியும் அவிழ்க்கப்பட்டது. போய் சிக்கிடக்கூடாது. விடுதலையாக நம்ம வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து பாருங்க, இந்த ஏரோதுக்கு தெரியுது இந்த வேதபாரர்கள் இந்த சாஸ்திரிகளை காட்டி, இந்த வேதபாரர்கள் ஆசாரிகளை காட்டிலும் இந்த சாஸ்திரிகளுக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னு புரிஞ்சிருச்சு அவருக்கு. பாருங்க, மேல கூப்பிடுறாரு. மேல என்ன கூப்பிடுறாரு? அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து விசாரிச்சுட்டாரு, என்கொயரி பண்ணிட்டாரு, எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த ஏரோதுக்கு இன்னும் நிம்மதி ஆகல. இல்ல இவங்களை காட்டுற விஷயம் யாருக்கு என்ன தெரியும்? இந்த ஏன்னா எங்க இருந்து முதல் செய்தி வந்துருச்சு? இந்த சாஸ்திரிகள் இருந்து வந்துருச்சு. கூப்பிடுறான், இல்ல இன்னும் என்னமோ இருக்குதுக்குள்ளார. பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்துல சீக்கிரமாய் கடந்து வந்திருக்கு. நீங்க நான் எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவ ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நீங்க தேவனோடு நடந்தீங்கன்னா இனி வரப்போற காலத்தினுடைய காரியங்களை சொல்லுவார். மகனே எழும்புன்னு சொல்லுவார். நீ இன்னும் துரிதப்படணும்னு சொல்லுவாரு. நீ தாமதிக்காதன்னு சொல்லுவாரு. போய் வேலையிலேயே உட்கார்ந்து இருக்காத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம சுகத்தை கொடுக்கிற தெய்வம் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்ததான் அவருடைய ஒரே ஒரு நோக்கம். அதனாலதான் தாவீது எழுதுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன்? சாட்சி அடைய மாட்டேன். அவர் என்னை கொள்ளுள்ள இடத்துல இல்ல, என் ஆத்மாவை நீதியின் பாதைகளில் நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துக்கு தேவையா இருந்தாலும் என் ஆத்மாவை நீதிக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஆத்மா தேவன் மேய்ப்பர் தான், ஆனாலும் நீதிக்கு நேரம் அந்த ஆத்மா போக எல்லாம் கிடைச்சவன அநீதிக்கு நேரம் அந்த ஆத்மா. இந்த சாஸ்திரிகளுக்கு விஷயத்தை கேட்கிறார். இல்ல இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாலும் ஆகவங்களை எடுத்து வாசித்தாலும் இன்னும் ரகசியம் இந்த சாஸ்திரிகள் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாசத்துல 7ஆம் வசனம் மறுபடியும், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களுக்கு திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை படித்துக் கொள்ளபடி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். பெத்லகேமுக்கு அனுப்புறார். பேச்சை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். சில பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். மாஸ்டர் அப்படின்வாங்க, தேர் நொழுகிற மாதிரி பேசுவாங்க, நம்பிக்கை தர மாதிரி பேசுவாங்க. ஆனா விஷயம் ஆவியானவர் சொல்லி கொடுத்துருவாரு. இவங்க மாய்மானம் பண்றாங்க தம்பி, பார்த்து இருந்துருவாரு. இந்த குடும்பம் சரியில்லைன்னு சொல்லிடுவாரு, இந்த மனுஷன் சரியில்லை சும்மா பேசுறான்னு சொல்லிடுவாரு. பாருங்க, இந்த ஏரோது சாஸ்திரிகளை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க போய் பிள்ளைய பாருங்க, பணிந்து கொள்ளுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா எந்த இடம் வேண்டி எனக்கு என்ன செய்யுங்க? இன்னும் இடம் மட்டும் தெரியல அவருக்கு. விஷயத்த சொல்லியாச்சு, ஆனா எந்த வீட்டுல பிறந்திருக்கிறார். ஏன்னா உள்ள கலக்கம். இயேசு பிறந்தது இன்னைக்கு அநேக பேருக்கு இயேசுவை போய் சொன்னோம்னா கலக்கம், வயித்தை கலக்கிறது. இயேசு ஏன் அப்படின்னா, இயேசு இருளின் ராஜ்யத்தை அழிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரமாகிய மரணத்தின் சாத்தானாகிய பிசாசை அழிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தபடினால்தான் எந்த இடத்துக்கு இயேசுனுடைய செய்தி போனாலும் அந்த லூசிபராகிய சாத்தானுக்கு கலக்கம் வருது. ஏன் அப்படின்னா, இந்த இருளின் அதிகாரம் இடத்தை விட்டு போயிருமே, இந்த ஜனங்கள் இந்த வெளிச்சத்துக்கு நேரம் கடந்து வந்திருக்கிறார்கள், இவர்களை நான் இவ்வளவு காலம் இருள வச்சிருந்தேனே, இந்த இருள்கள் இப்பொழுது இவர்களை விட்டு அகற்று போய் விடும் என்று சொல்லி மரணத்தின் சாத்தானாகிய பிசாசு பயப்படுறோம். ஆனா இயேசு பிறக்கும் பொழுது வெளிச்சம் வந்துடும். ஹல்லேலூயா. மரணம் உங்களை ஆளக்கூடாது, சாத்தான் உங்களை ஆளக்கூடாது, பிசாசு உங்களை ஆளக்கூடாது. அப்படின்னா உங்க சிந்தையும் இருதயமும் முன்னாடியே கேட்டுறணும், இந்த இயேசு பிறந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. எனக்குள்ள பிறந்திருக்கிறாரா, என் பாவத்தை மன்னிக்கும்படியா வந்தாரா, அந்த பாவ மன்னிப்பை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? இயேசு பிறந்து நித்திய ஜீவனுக்கு நேராக உங்க வெளிச்சம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறா? இன்னைக்கு இயேசு வந்தாலும் பரலோகம் போயிட முடியுமா? ஆமேன்னு காட்டில உள்ள இருந்து சொல்லணும். இந்த உள்ள சொல்லுமான்னு பாருங்க. இல்ல ஏசப்பா, இன்னும் நான் ரெடியாகவே இல்லை அப்படின்னு சொல்லுதா? நிறைய வாங்கணும்னு சொல்லுது பாருங்க. அப்படின்னா நம்ம டேஞ்சரான இடத்துல இருக்கிறோம்.
இயேசு பிறந்து எத்தனையோ ஆண்டாகி நட்சத்திரம் ஒவ்வொரு வீடுகளில் தொங்கினாலும் இன்னும் பரலோகம் போய் சேர்க்கிற அளவுக்கு இன்னும் வெளிச்சம் நமக்கு இன்னும் வரல. இன்னும் இருள் நம்மளை என்ன செய்து கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் அப்படின்னா, ஏன் நம்மளுக்கு பின்னாடி சொல்றேன், ஏன் அப்படின்னா இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமா என்ன செய்யுங்க, நல்லா விசாரிங்க. உண்மையிலே இயேசுதானு பாருங்க, உண்மையிலே இந்த நட்சத்திரம் சரியானு பாருங்க. இதெல்லாம் நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த இவரை கூட்டிட்டு போங்க, நீங்க எல்லாம் சரியான பிறகு நான் பின்னாடி என்ன செய்யறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா, நீ போய் முதல் ஜெபம் பண்ணு. முன்னாடி வருகிற சாஸ்திரிகளுக்கு பாக்கியம் உண்டாகும், ஏறுவது பின்னாடி வர முடியாது. உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை முதலாவது பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு முன்னாடி யாரையாவது அனுப்ப பார்க்காது. அதுக்கு முன்னாடி தேவன் அங்கு கடந்து போய் அவர் கடந்தே போய் விடுவார். 10 கன்னிகைகள் இல்லையா, 5 பேர் புத்தி விடுவாங்க, 5 பேர் கிளம்புனாங்க. 5 பேருக்கு தான் சத்தம், 5 பேருக்கு தான் பாக்கியம், 5 பேர் கதறாங்க. ஏன்னா அறிவுக்கு ஒண்ணுதான். ஆனால் நீங்களும் நானும் இந்த இயேசு கைவிடாத இடத்துக்கு நம்ம போயிடும். இவர் ராஜாதி ராஜா தான், இரக்கமுள்ளவர் தான், ஆனாலும் நீதியிலே தவறாத நீதிபரராக இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, திட்டமா போய் விசாரிங்க. நீங்க போய் பிள்ளையை குறித்து திட்டமா விசாரித்து நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் என்ன செய்யறேன், பணிந்து கொள்ளும்படி அதை எனக்கு என்ன செய்யுங்க, அறிவுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்தனைக்கு என்ன செய்யறாரு, அனுப்பினா. அடுத்து 9ஆம் வசனம், சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றார். பார்த்தீங்களா எவ்வளவு பாக்கியம், சாஸ்திரிகளுக்கு எவ்வளவு பாக்கியம். அதை பார்த்துதான் வந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. வந்தவன இந்த ராஜா கிட்ட ஏறது கிட்ட இங்க வந்துட்டாங்க. இங்க வந்தவன கேட்கிறாங்க, இவங்களுக்கே விஷயம் புரியல. ஆனா நட்சத்திரம் நகரல, நட்சத்திரம் நகரல. ஏன்னா என்கொயரி பண்ணி விசாரிக்கணும் பாருங்க, எத்தனை நாள் எடுத்திருக்கோம். அது ஏறது ராஜா கிட்ட இன்னைக்கு வந்தவனே விசாரிச்சு அனுப்பிடுவாரா? இது என்ன மாதிரி விஷயம்? முடிச்சு உள்ள வச்சிருப்பாங்க. என்னென்ன சொல்றீங்க விஷயம்? சாஸ்திரிகள், வேத பாடகர்கள், ஆசாரியர்களை வர சொல்லு கேட்டிருக்கிறாங்க. மறுபடியும் இவங்க என்ன கிளம்பல. ஆனா என்கொயரி முடிச்சு எல்லாம் போகும்போது இந்த ஏறுவது சொல்றாரு, நீங்க போய் திட்டமா இப்ப என்ன செய்யுங்க, எனக்கு விஷயம் யாருக்கிட்டையுமே பிடிபட மாட்டேங்குது. இன்னும் உங்ககிட்ட மட்டும்தான் விஷயம் இருக்குது. ஆனாலும் நட்சத்திரம் அங்கதான் நிற்குது. அல்லேலூயா. யாரை வழிநடத்துறதுக்கு? சாஸ்திரிகளை வழிநடத்துறதுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு என்னை வழிநடத்த நட்சத்திரம் நிற்குதா? ஆவியானவர் நிற்கிறாரா? ஆவியானவர் சொல்லணும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பரவாயில்ல மகனை, நில்லு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்றாரா? நீங்க வெயிட் பண்ணி காத்திருக்க. உங்க சத்தமும் கண்ணும் சரியான பார்வைக்கு நேரம் வரணும். தடுமாற்றத்துக்கு நேரம் நீங்க போகக்கூடாது. பாருங்க, இவங்க சொல்றாங்க, எனக்கு அது அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்தலங்களுக்கு என்ன செய்யறாரு, அனுப்பி வைக்கிறாரு. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு என்ன செய்யுது. இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியம். எங்கேயே நிக்கிறாங்க, இன்னும் போய் சேரல, இன்னும் போகணும். இந்த சாஸ்திரிகள் புறப்படாத வரைக்கும் இந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டுவதற்கு நின்றுகிட்டே இருக்கு. இப்ப ஏறது இடத்துல தான் நின்றுப்பாங்க. எத்தனை நாள் நின்னாங்க நமக்கு தெரியல. ஆனால் நட்சத்திரம் போகல, இந்த சாஸ்திரிகளை கொண்டு போடுறதுக்காகவே நின்று இருக்குது. ஆனா இப்ப ஏறது இந்த சாஸ்திரிகள் அனுப்புறாரு. இப்ப என்ன செய்யுது, நட்சத்திரம் முன்னாடி போய் எங்க போய் நின்னுச்சு, இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியல. நட்சத்திரம் சாஸ்திரிகளை இயேசுவின் இடத்துல வழி நடத்துகிறது. அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் இயேசு கிட்ட உங்களை வழி நடத்துதா? இல்ல டெக்கரேஷன் சொல்லிட்டு பாவத்துக்கு நேரம் வரல. இன்னைக்கு நிறைய வீட்டுல நல்ல ஸ்டார் அப்படி இப்படி போடுவாங்க, ஆனா பாவம் உள்ளே தடுமாறி நாட்டம் ஆடிக்கிட்டு தான். கிறிஸ்துமஸ் டைம் வந்துருச்சு பார்த்தீங்களா, எத்தனை வீடுகள் இங்க பாவம் இருக்கும் தெரியுங்களா? அதுக்கு வழி நடத்தப்படலை. இந்த இயேசு பாவத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லி நம்ம வழி நடத்துகிறோம். அல்லேலூயா. அப்படி வீட்டுல யார் பிறந்திருக்கிறா? இந்த இயேசு பிறந்திருக்கிறார். பாருங்க, அதை கேட்ட உடனே இந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்துது. யாருமே காணாத கண்கள். இவ்வளவு விசாரிக்கிறாரே, இந்த ஏறுவதற்கு கூட ஜனங்களுக்கு கூட யாரு தெரியல, இந்த நட்சத்திரம் தெரியல. இந்த நட்சத்திரம் தெரியாது, அநேகருக்கு இந்த நட்சத்திரம் தெரியாது. ஆனா நீங்க இயேசுவின் மேல தாகமா இருந்தீங்கன்னா, எங்க இருந்து வந்திருக்கிறாங்க இல்லையா, எத்தனை நாள் பிரயாணங்கள். அவங்க சொல்றாங்க பல நாள் மாதங்கள் பிரயாணம் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவங்க கடந்து வந்தது அப்படின்னு சொல்லி பக்கத்துல எல்லாம் வரல.
தேசங்கள் வழியாக 2-3 தேசங்களை வந்துதான் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஆராய்ச்சி பண்ண போன பெரிய விஷயம். ஆனாலும் நட்சத்திரம் இவர்களை கொண்டு போச்சு. சரி, இயேசு பிறந்த இடம் வரைக்கும் எங்கெல்லாம் நின்றுப்பாங்க, எந்த இடத்துல தங்கியிருப்பாங்க, என்னென்ன நடந்திருக்கும். ஆனாலும் இந்த நட்சத்திரம் இவர்களோட தான் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களோட எண்ணெய் இந்த நட்சத்திரம் நிற்கணும். நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இல்ல, நட்சத்திரத்துடைய உண்மையான செய்தி இயேசு பிறந்தது. இப்பதான் யோசிக்க தோணுது இவ்வளவு இருக்கான்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய இருக்குது, டைம் இல்லை இப்ப நமக்கு. பாருங்க, உங்களுக்கு கொண்டு போயிடுச்சு, நிக்குது பாருங்க. இப்ப அடுத்த வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் பண்ணார்கள். ஹல்லேலூயா. நட்சத்திரம், நீங்கள் நானும் தேவனை தேடுனீங்கன்னா சந்தோஷம், இல்லாட்டி கேள்விப்பட்டீங்கன்னா ஏறுவதற்கு கலக்கம். இந்த நட்சத்திரம் பிறகு கலக்கமா இருக்கா சந்தோஷமா இருக்கா? சில பேருக்கு கலக்கம் வந்துடும், சில பேருக்கு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. பிசாசுடைய ராஜ்யத்துக்கு கலக்கம் தான், இன்னை வரைக்கும் கலக்கம் தான் இருக்குது. பிசாசு சந்தோஷப்படுறாங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு பிறப்ப கொண்டாடுறாங்கடா, அவனுக்கு தெரியும் இப்படியே கொண்டாடி என்ன சிலுவையில நசுக்குனதை அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் இன்னைக்கு அவனுக்கு கலக்கம், இன்னைக்கு கலக்கம். பாவத்தில் இருந்தீங்கன்னா நமக்கு கலக்கம். பாவத்தில் இருந்தீங்கன்னா இயேசுவின் பிறப்பு வெறுமையாய் போய்விடும். ஆனா நீங்கள் நானும் இயேசுவை சரியான விதத்துல தேடுகிறவர்களாய் நம்ம மாறிடும். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் கண்டார்கள், சாஸ்திரிகள் சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஒரு கூட்டம் செய்தியே கேள்விப்படல, ஆனா இவங்க காணிக்கை மேற்கொண்டு ரெடி ஆயிட்டு. அப்ப எப்பயோ உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுருச்சு. அதான் எப்பயோ அறிவிக்கப்பட்டுருச்சு. ஆனா சாஸ்திரிகளை காட்டிலும் வேதக்காரர்களுக்கு தான் முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஏன்னா ஆகமம் அவங்க கையில இருக்குது. சாஸ்திரிகள்ல இருச்சோ இல்லையோ தெரியல, யூதர்களுக்கு அந்த செய்தி எப்பயோ இருக்குது, காலம் முதற்கொண்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல. ஆனா இவங்களுக்கு இந்த செய்தி பாருங்க, ப்ரிப்பரேஷன் உடனே நடக்காது. ப்ரிப்பரேஷன் எப்பயோ நடந்திருக்குது. அப்படின்னா இவங்களுக்கு செய்தி எப்பயோ போயிருக்குது. எப்பொழுது ஆயத்தமாக இருக்கணும், எப்பொழுது காணிக்கைய வெள்ள போல இதெல்லாம் கொண்டுட்டு போனாரு. சும்மா ஒரு தண்டை போய் காணிக்கை கொண்டு ரெடி ஆகுங்களா? அங்க ஒண்ணுமே இருக்காதப்பா, அங்க இருக்கு எல்லாம் சுமந்துட்டு போறோம். இவங்க எல்லாமே ரெடி ஆனாங்க. கண்டிப்பா இயேசு பிறந்துட்டாங்க தெரியும் உங்களுக்கு. ஆனா பெத்லகேம்ல இருக்கிறவங்களுக்கும் ஏரோது இவங்களுக்கும் சுத்தில இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் தெரியல இந்த இயேசு பிறக்க வாய்ப்பே. நான் விசாரிச்சாதான் தெரியுது, இப்படி இப்படி எழுதப்பட்டிருக்கு, இப்ப தெரியுது அப்படின்னு. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு பிறந்த பொழுது நாத்தான் குறிப்பு சந்திக்கும் போது சொல்றாங்க, நாசரேத்துல யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா. என்னப்பா, இயேசுவை பத்தி இங்க பார்த்தனே, இயேசு இருக்கிறாருன்னு எனக்கு சொன்னாங்க. அவர் ஆகமங்கள் எழுதப்பட்டதெல்லாம் நான் பார்க்கிறேன். யாரு கேட்கிறா? நாத்தான்வேல் கேட்கிறார். பிலிப்பு சொல்றாரு, நாத்தான்வேல் சொல்றாரு, இல்லப்பா எங்க இருக்கு வசனம் தெரியுமா? இல்ல எடுத்து வாசிங்க. என்னன்னு வசனம் தெரியலையா? அதான் பாத்தீங்கன்னா வாசிங்க. நான் எடுத்து வாசிக்க மாட்டேன், நீங்களே வாசிங்க பார்க்கலாம். எங்க இருக்கு சொல்லுங்க. எடுத்தீங்களா இல்லையா? தெரியல பாஸ்டர். சரி, ஓகே. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இப்ப நீங்க யாரும் வாசிக்க கூடாது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்புனீங்கன்னா 41 பாருங்க. 41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில்
கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணம்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே யோசேப்பின் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். சொல்றாங்க ஆண்டவங்கள்ல நிருபங்கள்ல இந்த இயேசுவை வாஸ்தவம், இந்த இயேசுவை நாசரத்துல கண்டோம். ஆனா இவர் சொல்றாரு, நாசரத்துல அப்படி ஒன்றும் நடக்க வாய்ப்பே இல்லையே. என்னப்பா நீ சொல்ற, அங்க இயேசு வந்தாரா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது இருக்கிறதுலே சின்ன ஊர், அங்க இவ்வளவு பெரிய தேவன் வருவதற்கு சான்ஸே இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இயேசு வந்துடுவார். அல்லேலூயா. உங்ககிட்ட இங்க எல்லாம் வருவாரான்னு நினைக்காதீங்க, வந்துடுவார். அவர் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வர வல்லவரா இருக்கிறார். கேடிவில ஓடும் போது வந்து நிற்பார். கேடிவி வீட்டுல ஓடும் போது வந்து நிற்பார். எப்ப வேணாலும் நினைக்கூடாது. இப்ப எல்லாம் வரமாட்டாருங்க, பாஸ்ட் தான் வரமாட்டார், சொல்லிட்டு வருவாரு. ஆண்டவர் சொல்லாம வந்துருவார். இவர் கேட்கிறாரு, என்னப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனம், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். எப்படி என்ன தெரியும்? நீ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த நன்மையும் வராதுன்னு சொன்னியா? அதான் இதெல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு முறுமுறுப்பு தெரியும், கண்ணீர் தெரியும். இவர் கேட்கிறாரு, என்ன எப்ப என்ன கண்டுபிடிச்சிங்க? அவர் சொல்றாரு, பிலிப்பு போது நம்ம கூப்பிட்டாரு இல்லையா, உன் விஷயத்துல சொன்னார்ல, அது எங்க இருந்து சொன்னாரு? அத்திமரத்து கீழே. மரத்து மேல உட்கார்ந்து தான் சொல்லி, மரத்து மேல உட்கார்ந்து இருந்த இந்த தெய்வம் எல்லாத்தையும் அறிந்தவர், உள்ளங்களை அறிந்தவர், சிந்தனைகளை அறிந்தவர், பேச்சை அறிந்தவர். இந்த பாஸ்ட் இப்படியே தான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அதையும் அறிந்தவர் இல்லையா? பாஸ்ட் சும்மா இருக்க மாட்டார் இல்ல, அவருடைய வாயாக இருந்து எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். நல்லதை சொல்லணும், கெட்டதை சொல்லணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கண்டிப்பா சொல்லணும். ஆமா சாய் மட்டும் போடுறதே கிடையாது, நான் போடவே மாட்டேன் கடைசி வரைக்கும். ஏன்னா நான் ஒரு நாள் நியாயத்திற்குள்ளே நிற்க வேண்டிய ஒரு நேரம். நானும் ஒரு நாள் நியாயத்திற்குள்ள உங்களுக்கு பின்னாடியோ முன்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல நான் நிற்கணும். அப்பொழுது என்னுடைய தீர்ப்பு என்னவா இருக்கும்? அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மையை ஓட பார்க்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சத்தியத்தை சத்தியமா சொல்ல பார்க்கிறேன். உங்க பாவங்களை கண்டித்தும் தவறை தவறுன்னு சரியை சரின்னு முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பார்க்கிறேன். அதனால தான் இல்லாட்டி இன்னைக்கு எத்தனையோ பேர் சபையில் இருந்திருக்கணும் ஊழியம், ஆனாலும் ஊழியம் இன்னும் கைவிடப்படலை. கர்த்தரை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார், என் தேவையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னும் தேசத்துக்கு நம்ம எழுத வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் விடுதலையாகி போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் நிற்கிறாங்க. ஆனா நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாத்தான்வேல் பிலிப்பு சொல்லும் பொழுது பக்கத்துல இயேசுகிட்ட இந்த நாத்தான்வேல் நினைக்கல, இவர் யார், இவன் என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த நாசிரியத்துல இவர்கிட்ட என்ன கிடைக்க போகுது? நான் தான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இவர் தன்னை பிதான தெய்வத்தை சொல்றான், 3ஆம் நாள் உயிரில் எழுப்புவேன்னு சொல்றான். ஆனா ஒரு நேரம் வந்தது, அவர் சொன்னதெல்லாம் உண்மை என்று ஒரு நாள் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கண்டவர்கள் யாவரும் இவர் உண்மையாகவே மனுஷகுமாரனாகிய தேவன் என்று அன்று சிலுவையிலே அநேகர் அறிக்கை செய்தார்கள். நீங்களும் நானும் அவரை கைவிடுகிற பருகிற இடத்துல இல்ல, ஏளனம் பேசுகிற இடத்துல இல்ல, உங்களுக்கு எனக்கும் கண்ணு திறக்கப்பட்டிருக்குது. இந்த தெய்வம் தேவாதி தேவன் சொல்லிட்டு. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாக்கியம். இடத்துல பட்டணத்துல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, ஏன் இங்க இல்ல? ஆண்டவர் உங்களை என்னை முன்குறிச்சிட்டார். அவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்து கீழே இருக்கும்போது எனக்கு தெரியும், என்னை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, ஆனா உன்னுடைய இருதயம் என்ன மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனா நீ எப்படிப்பட்டவன்? அவடற்ற எனக்கு தெரியும்.
உங்களை என்ன எப்படி சொல்றாரா? இல்லை இவன் பொல்லாத திருடன் சொல்றாரா? சொல்லிவிடுவாரு. யாரை எப்படியோ அப்படிதான் நம்ம எப்படி இருக்கிறோம். யூதாசை பார்த்து சொன்னார், உன் வேலையை செய்யல, சீக்கிரமா போய் செய். தெரியும் அவருக்கு, பணத்தையும் கையில கொடுத்து வச்சிருந்தார். இவன் ஒரு நாள் என்ன செய்வான், இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு பின்னாடி போயிடுவான்னு தெரியும். இந்த பேதுரு முந்தி ஓடினாலும் என்னை விட்டு விளங்காம மனம் திரும்பி என்னோட நிப்பார்னு பேதுருவை பத்தி தெரியும். நம்மளை எல்லாம் நல்லா அறிஞ்சிருக்கிறார். உங்களை என்னை நல்லா தெரியும் ஆண்டவருக்கு. நீங்க நான் எந்த பாதையில பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சாஸ்திரிகளை வழிநடத்தப்பட்டார். நட்சத்திரத்தினால அல்ல, அவர்கள் ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டார். அதனாலதான் ஆயுத்தமானார்கள். காணிக்கைகளுக்கு நிறைய காரியத்தை சேகரித்தார்கள். சேகரிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அவங்க பாருங்க, இந்த அக்கியோட அந்த பாயிண்ட்டுக்கு வந்து விஷயம் தான் தெரியல. இவங்களுக்கு எங்க பிறக்காருன்னு மட்டும்தான் என்ன செய்யல தெரியல. எந்த இடம்ன்றது தெரியும், எந்த தேசம்ன்றது, எந்த இடம்னு தெரியல. ஆனாலும் இவர்களுடைய உள்ளத்தை அறிந்த தெய்வம் நட்சத்திரத்தை அனுப்பினார். அவருடைய கண்கள் காண கிருபை செய்தார். அந்த நட்சத்திரம் அவருடைய வழி நடந்தது. ஹல்லேலூயா. நமக்கு விஷயம் தெரியாட்டினாலும் பரவாயில்ல, தேவனோடு கூட நம்முடைய ஆவி ஒழுங்கா இருந்துச்சுன்னா அந்த சரியான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. விடுதலை எங்க கிடைக்குன்னு பார்க்காதீங்க. ஆனா விடுதலைக்காக நிற்கிற ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். விடுதலைக்காக உண்மையா ஜெபிக்கிற ஊழியர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு நேரம் நம்மளை வழி நடத்துகிறார். ஆனா ஆயத்தம் முக்கியம். இந்த நாத்தன் மேல் பார்த்தாரு, பிலிப்பு நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லப்பா. அங்க அந்த நாசரத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அங்க ஒரு நன்மை என்ன செய்யாது. ஆனா இவர் போய் என்ன சொல்றதுன்னா, பிரமாணங்கள் எழுதிருக்கிறத நாங்க என்ன செஞ்சோம், கண்டோம். அந்த வசனத்தை என்ன வாசிங்க. 48. பிலிப்பு நாத்தான் வேரை கண்டு நியாய பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும். பாருங்க, ஆகமங்கள் யார் யார் சொல்லி இருக்கிறா, இவரை பத்தி நல்லா தெரியும். எத்தனைகள் இருக்கிறவங்களுக்கு, வேதவர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு தெரியும். ஆனா சில பேருக்கு மட்டும்தான் ரகசியம் புரியும். ஹல்லேலூயா. பிலிப்புக்கு புரிஞ்சிருச்சு, இந்த சாஸ்திரிகளுக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா சில பேருக்கு புரியல. ஆனாலும் நாத்தான்வேல் வந்து பாக்குறாரு. இயேசுவை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, நீ இப்படி சொல்லும் போது என்ன எப்படி தெரியும்? அவர் சொல்றாரு, நீ அந்த மரத்துக்கு கீழே நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசுறீங்கன்னு கூட நமக்கு என்ன செய்யும். நீங்க என்னென்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தேவன் அறிவார். நீங்க வேலையில பேசுறீங்களா, போன்ல பேசுறீங்களா, வீட்டுல பேசுறீங்களா, எல்லாமே யாரை பத்தி என்ன பேசுறேன்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு தவறானதை பேசாம சரியா பேசுறது நல்லது. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல பாருங்க, டைம் ஆகி போச்சு ரொம்ப. ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு பாருங்க. 12ஆம் வசனம், மத்தேயு 12:2-12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இதுதான் விஷயம். ஏரோது என்ன சொன்னாரு? பிள்ளைய பார்த்து திட்டமா விசாரிச்சு அந்த பாயிண்ட பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, நானும் என்ன செய்யறேன், அணிந்து கொள்கிறேன். ஏரோதுடைய இருதயமும் எல்லாமே தேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு தெரியும். யாரு ஏரோது, யாரு சாஸ்திரி, யாரு என்னன்றது எல்லாம் தெரியும். இந்த ஏரோது சொல்றத சாஸ்திரிகள் நம்பிட்டாங்க. சரி, நாங்க போயிட்டு வந்துட்டு என்ன செய்யறோம், அந்த ரகசியம் ஏரோதின் கூட்டத்துக்கு மறைக்கப்பட்டுதான் இருக்கு. ஏன்னா இந்த இயேசு இன்னும் வளரணும், இந்த இயேசு சிலுவை வரைக்கும் வரணும். பிசாசுடைய கண்களுக்கே மறைக்கப்பட்டவரால் அது நிற்கிறார். தேவன் எப்படி பிதாவாகிய தேவன் எப்படிலாம் தன்னுடைய குமாரனை பாதுகாத்து, ஏன்னா இந்த இயேசு ரத்தம் சிந்தப்படார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் பாதுகாப்பார். அவருடைய திட்டமுடைய வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் எல்லா ஏறுடைய கைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் நம்மளை விலக்கி காத்துக்கொள்வார். தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இந்த தெய்வம் நம்மளோட இருக்கிறார். பாருங்க, இந்த சாஸ்திரிகள் நம்பினாங்க. ஆனாலும் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் சொல்றாரு, பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய். பாருங்க, ஆவியானவர் வழி நடத்துகிற இருதயமும் சிந்தையும் உங்களுக்குள்ள இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிடுவோம். இப்ப மாம்சத்திலே வாழ்ந்தீங்கன்னா யாரும் பேச மாட்டா,
ஆவியானவர் பேசவே மாட்டார். டிவி வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஆவியான சத்தம் என்ன செய்யாது? பிசாசு தான் நல்லா பேசுவான், இயேசு போலயே பேசுவான். உட்காந்தே இருக்க வேண்டியதான், காலங்கள் ஓடி உட்காந்து கடைசி நேரத்தில் சொல்லுவான், என்ன கண்ணீர் வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு, என்ன புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அவன் அப்படியும் பேசுவான், இப்படியும் பேசுவான். ஆனா ஆண்டவர் மட்டும் எப்படியும் பேச மாட்டார், நேர்வழியாய் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. சரியான அவர் சொல்லும் போது மனம் திரும்பிடுங்க. இது வேணான்னா அது வேணான்னா விட்டுறணும். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டார், தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். மனுஷனோடு கூட ஆவியானவர் எப்பொழுதும் போராட மாட்டார். அதை புரிஞ்சுக்கணும். ஒன்று சொல்லிட்டாருன்னா டக்குன்னு விட்டுறணும். அதுதான் அவருக்கு பிடிக்கும். மாத்திக்கிட்டீங்கன்னா வெறுமையான வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தேவன் வெறுமையை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் தான் வெறுமைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணம். அவர் தான். விட்டுறணும், என்ன இருந்தாலும் விட்டுறணும். தங்கம் வச்சிருக்கிற தம்பி தங்கத்தையே கீழே போட்டோம்னா போட்டுறணும். இல்ல ஆண்டவரே, இந்த தங்கம் எனக்கு வேணும், தங்கத்தை வச்சுக்கிறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? சாம்பேர் தீர்க்கதரிசி சவுல்ட்ட சொன்னாரு, இந்த பட்டணத்தை போய் அழிச்சிடு, ஒன்ன கூட கையில என்ன செய்யாத, அதையும் வச்சுக்காத. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒன்னையும் எடுத்துக்கூடாதுட்டாரு. இவரும் எடுத்த மாதிரி நினைச்சிட்டாரு. தீர்க்கதரிசி வந்து பார்த்தா சத்தம் கேட்குது பலி செலுத்துற நேரத்துல. என்னப்பா சத்தம்? இல்ல கொஞ்சம் நல்ல பொருள் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வேணான்னா வேணான்னா வீசிடும். கடைசியில அதை ஆடுறதுக்கு யாரு இல்லை, அவளே இல்லை. ஆவியானவர் போராட மாட்டார். இயேசு கிட்ட மன்னிப்பு கிடைக்கும், ஆவியானவர்கிட்ட மன்னிப்பு கிடைக்காது. அதனால தான் சொன்னாரு, குமாரனுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறவைகள் எதுனாலும் மன்னிக்கப்பட்டுரும், ஆனா ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஆவியானவர் பாருங்க, ரொம்ப மென்மையானவர், ஆனா ரொம்ப பயங்கரமானவர். அவரை கண்ட்ரோல் பண்ணதற்கு யாராலும் கூட. அப்ப அந்த சாஸ்திரிகள் ஆவியானவரோட வழிநடத்தப்பட்டார். ஆவியானவர் இல்லாட்டி நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஆவியானவரோடு நீங்க நடக்காட்டி சத்திய வசனம் புரிஞ்சுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆவியானவர் நடங்க. வெறுமையானாலும் வழிநடத்த தெய்வம் வல்லவராயிருக்க. அதுக்கு நான் சாட்சி. பெருசா இல்ல மாதிரி தெரியும், ஆனா கர்த்தர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலை, எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கையில் விடுதலை. இன்னைக்கு உங்களை நடத்துகிறார், இன்னைக்கு எங்களை போஷிக்கிறார், எங்களுக்கு எந்த குறையில்லாம நடத்துகிறார். ஏதாவது குறை இருக்குன்னா குறை இல்லை, இன்ன வரைக்கும் வந்துட்டோம். இன்ன வரைக்கும் இதுக்கெல்லாம் நீங்களும் சாட்சி இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆவியான சத்தம் கேட்கிற அளவுல உங்க வாழ்க்கை இருக்கட்டும். இல்லை அப்படின்னா தப்பிடுவோம். ஏரோது கள்ளத்தனம் பண்ணி யாரை கூப்பிடுறாரு? எதுக்கு தெரியுங்களா? ஏரோது வந்து படிஞ்சுன்னு சொல்லி கியூல இருக்குது. முடிச்சிடுறேன், கொஞ்ச நேரம் தான் பாருங்க. அவர்கள் போயிட்டாங்க. 13ஆம் வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். ஏரோதுடைய யோசனை என்னமும் தேவனுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். இருந்தாலும் படிப்படியா போகணுமே அப்படின்றதுக்காக சாஸ்திரிகள் வந்துட்டு போயிடணும். அதுக்கு பிறகு அடுத்த காரியத்தை செய்யணும். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் படிப்படியா தன் வேலையை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. அவசரப்பட மாட்டார், அவர் தாமதிக்க மாட்டார். ஆனா சரியான நேரத்துல சரியான வழியை திறந்துடுவார். அதுக்கு நீங்க நானும் அதுக்கு சரியான சத்தத்தை கேட்கிற ஆளா நீங்க நிக்கணும். அவசரப்படாது. ஆவியான வெள்ளாட்டி அவசரப்பட்டுருவீங்க. ஆவியான வெள்ளாட்டி அழுது புலம்பி தவிக்க வேண்டியது வந்துடும். என்ன ஆண்டவரே ஒண்ணுமே நடக்கலையேன்னு நினைப்பீங்க, ஆனா மாம்சத்துல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம மாறும். எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கோம், ஆனா இன்னும் பாருங்க புலம்பிக்கிட்டு சிந்தை மாறாம, பேச்சு மாறாம, எண்ணம் மாறாம, கீழ்ப்படியாம, இன்னும் சரியா குடும்பத்தை நடத்த தெரியாம, இதெல்லாம் இருந்தா எப்படி இந்த தெய்வம் நம்மளோட இடைப்படுவாரு? நிச்சயமா இடைப்படவே மாட்டார். ஒண்ணுமே இல்லாம இடைப்படவே மாட்டார். நம்ம உண்மையா இருக்க பழகினோம்னா இடைப்படணும். தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யணும்? சரி, தீர்க்க தரிசனத்தின்படி நடக்கணும். அந்த அந்த கோடு கொடுத்தார் இல்லையா, அந்த சொன்ன காரியத்தின்படி இந்த தீர்க்க தரிசனம். ஏன்னா என் ஊழியக்காரங்கள சொல்லிட்டா, அதனால என் ஊழியக்காரருடைய எந்த வேர்டு மாறாம நடத்தணும். படிப்படியா நடத்த சாஸ்திரிகளுக்கு வந்துட்டு போகணும். வந்துட்டு போயிட்டாங்க. சொப்பனத்துல சொல்லியாச்சு. யாருக்கு சொல்லியாச்சு?
இல்ல சாஸ்திரிகளுக்கு சொல்லியாச்சு, இந்த பக்கம் போகாதீங்க, ஆ. மறுபக்கமா நீங்க போயிருங்க. இப்ப போயிட்டாங்க. அடுத்த ஆள் யாரு? யோசேப்பு மரியாதை பிள்ளையை கூட்டிட்டு போயிருங்க. ஏன்னா நியூஸ் போயிருச்சு, இந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுது இல்லையா? ஆவியானவர் சத்தத்தை கேட்கிற யோசேப்பு சாஸ்திரிகளும் மரியாதும் தன்னுடைய பாதையில இயேசுவை சுமப்பதுல அவங்க ஆயத்தமுள்ள ஜனமா இருந்தாங்க. நீங்கள் நான் இந்த இயேசுவை சுமந்து வழிகாட்டுகிறதுக்கு ஆவியானவருடைய துணை இல்லாட்டி இந்த இயேசுவை நீங்க காட்டவே முடியாது. அழிஞ்சே போயிடும். நமக்கு பிசாசு நம்மளோட வாழ்க்கையை நாசம் முடியும். ஏன்னா பாவம் இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேச மாட்டார். அதனாலதான் உங்களை வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறேன். பரிசுத்த பாருங்க, வீட்டுல கவனமா இருங்க, கவனமா பேசுங்க, கவனமா நடங்க. ஏன் உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்? இந்த ஆவியானவர் தங்க மாட்டார். நீங்க சரியா இல்லாட்டி தங்க மாட்டார். ஆனா ஆவியானவர் தங்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லாட்டி பரவாயில்ல, வாழ வைப்பார். உங்களை வழி நடத்து. இப்படி அப்படித்தானே இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம யாருமே இருக்கிறதுல உட்காரல. இந்த தெய்வம் வழி நடத்தப்படினால்தான் இன்னைக்கு நம்ம நிறைவா வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சு சொப்பனத்துல அவர்களோடு பேசப்பட்டார். கீழே உள்ள காரியத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை வந்துடுச்சு. ஆனா அந்த ராஜாவை கொல்ல முடியாது. ராஜாவை பிறக்க வைக்க முடியுமே தவிர யாரும் கொல்ல வைக்க முடியாது. தேவ திட்டத்தை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இவர் பிறந்த சிறுவையில தான் மரிக்கணும்னு திட்டம், இடையில சாகவே கூடாதுன்றதான் பரம பிதாவுடைய திட்டம். எங்கேயும் அவரால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரமுடையவர் இந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இவர் தான் இந்த கீயே, இவர் தான் இந்த கீயே, அவர் தான். அவர் இல்லாம நடந்துருமா? வேறது பாட்டார் இல்ல இல்ல, ஆண்டவர் அனுப்பிட்டார். இந்த சத்தம் கேட்டாதான் தப்பிச்சிருக்கலாம். சத்தம் கேட்காம இருந்தா என்ன இருக்கும்? குமாரனுக்கு இந்த உலகத்துல கவனமா போகணும்னு இருந்தா நீங்க நான் எவ்வளவு தூரம் கவனமா போகணும், எவ்வளவு தூரம் பேசணும். போன்ல தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காரு. உங்க வழியில சிக்கலாய் சரியா நடங்க. வீட்டுல நல்லதா பேசுங்க, ஆண்டவர் குறித்து பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, சரியான ஊழியத்துக்காக நில்லுங்க. இன்னும் நிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்களை வழி நடந்துட்டு. என்ன சொல்லுகிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடந்துட்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியான பாதையில கொண்டு போகணும். அவர் கொண்டு போக வல்லவர். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? அங்க ஒண்ணும் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆசிரியத்துல என்னப்பா வந்துட போது, பெத்லகேம்ல அது சிறியது, என் ஜனமாகிய ராஜா அங்க இல்ல, அங்க எல்லாம் நடக்கும், சொன்னதெல்லாம் நிறைவேறும். நீங்க நினைச்சுக்காதீங்க என்கிட்ட எல்லாம் என்ன இருக்குது ஆண்டவரே. உங்ககிட்ட தேவாதி தேவன் தன்னுடைய உள்ளத்துல இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவர்கிட்ட சரியா இருந்தீங்கன்னா உங்களை தூக்கி சுமக்க வல்லவர். சரியா இல்லாத போதே இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்திருக்கிறாரு. அவர் சரியா இருந்தா எவ்வளவு தூரம் தூக்கி சுமப்பாரு. அதனால சரியா இருங்க, பிள்ளைய சரியா வழிநடத்துங்க, ஊழியக்காரர் சொல்ற அளவுல சரியா போங்க. அதனால ஆவியானவர் உங்களை வழி நடத்தணும். ஒரு யோசேப்பை மரியாதை வழிநடத்த முடியும்னா, சாஸ்திரிகளை வழிநடத்த முடியும்னா, பிலிப்பையும் நாத்தான்களையும் வழிநடத்த முடியும்னா, சீசர்களை வழிநடத்த முடியும்னா, ஆண்டவர் உங்களை என்னையும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார்.